வீட்டில் காயே இல்லையா, அப்போ இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கர்நாடகா ஸ்பெஷல் உப்சாரு. கர்நாடகா பேஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது செய்ய 1 கப் துவரம்பருப்பு, 12 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் தக்காளி, குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வேக வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மீதி இருக்க பருப்பையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். பருப்பு அரைச்சி சேர்க்குற கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, சாரிங்க. இது கூட இதை வேக பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உப்சாரு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.